ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அசைவம் சாப்பிட்றப்போ கோயிலுக்கு போகலாமா, என்ன செய்யறது? நாங்கள் மதுரை போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அப்போது மதுரையில் நாங்கள் மதுரை கோயில் முடிச்சுட்டு நாங்கள் பிள்ளையார்பட்டி போகிறோம். ஓகேங்களா? சாயந்தரம் போய் நாங்கள் மதுரை கோயிலேருந்து வெளியே வந்தாச்சு. இனி போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்படியே போனோன்னா பிள்ளையார்பட்டி போய் சேர்ந்துருவோம். 5 மணிக்கெல்லாம் பிள்ளையார் கும்பிடணும். இதுதான் பிளானு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கறி தோசை சாப்பிட்ணுன்னு, எங்களுக்கு மதுரையில் கறி தோசை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை. நாங்கள் அங்கே சாப்பிடணும். அப்புறம் எப்படி பிள்ளையார்பட்டி போக முடியும்? அதனால் ரெண்டையும் செய்ய முடியாதுல்ல. ஒன்றா கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்காக மதுரை போகலாம், இல்லைன்னா கறி தோசை சாப்பிட்றதுக்காக மதுரை போகணும். 2 தடவை போக முடியாது. அப்போ அவங்க என்னன்றாங்க, பிள்ளையார்பட்டியை நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுறோம், அடுத்த நாள் காலையில் போகிற கோயில்களுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? அவங்களும் பிள்ளையார்பட்டி வந்தாங்க. கோயில் வாசல்லையே கார்க்குள்ளேயே இருந்தாங்க. நாங்கள்லாம் தான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மாட்டுடைய ரத்தத்திலிருந்து பிரியறது தான் பால். அப்போது அதில் கிடைக்கிற பாலை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் அந்த மாட்டுடைய ரத்தத்திலேருந்து வந்த பால் தான். அப்போது அதை நான்வெஜ்ஜு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டா என்றைக்குமே நம்ம சாமியே கும்பிட முடியாது. சின்ன மிருகங்களை பெரிய மிருகங்கள் சாப்பிட்ற மாதிரியும் படைச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் படைக்கப்படுது. கடவுளோட படைப்பு தான் எல்லாமே. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு கடவுள் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. சிலவர் தான் சொல்றாங்க. சொல்ற மனிதர்களும் பால் தான் குடிக்கிறாங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. கடவுளை கும்பிடலாமா அப்படின்னு நீங்க யோசிச்சா, உங்களுக்கு மனசு இருந்தா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம், மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போறனா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு மனசு இல்லையா, போகாதீங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது அடுத்தவங்க சொல்லணும், அவங்க சரின்னு சொல்கிறாங்களா, இவங்க சரின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற அந்த ஒப்பீனியனுக்கே போகாதீங்க. உங்கள் மனசுப்படி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா போகாதீங்க. இஷ்டம் ஓகே, எனக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வள்ளலார் புலால் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னார். திருவள்ளுவர் அவரோட குறள்கள்லையே 10 குறள் எழுதி வச்சுருக்காரு. புலாலை தவிர்ப்போம்னு சொல்லி, புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை வள்ளலார், திருவள்ளுவர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் இந்த காலத்தில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேறு மாதிரியான ஒரு 10 குறள்களை அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க மக்களாகவே பார்த்தாங்க. சரிங்களா? திருவள்ளுவர் எல்லா விஷயங்களையுமே எழுதி வச்சிருக்காரு. அவர் மக்களாக பார்த்தார். மக்களில் எந்த வேறுபாடும் அவர் பார்க்கல. அதனால் இன்னைக்கு இருந்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த திருக்குறளை வேறு மாதிரி எல்லாத்துக்கும் ஒத்து வர மாதிரி எழுதி தான் வச்சுருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், வள்ளலாரோ திருவள்ளுவரோ எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதீங்க அப்படிங்கிற வகையில் தான் அதை அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? இன்னொரு உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, இன்னொரு உயிரை அடித்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ கொடுமைகள்லாம் நடக்குது இல்லைங்களா? அதையெல்லாம் அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றி தான் எழுதியிருப்பாங்க. இப்போது கல்கட்டாவில் அந்த பொண்ணுக்கு ஒரு இது நடந்தது இல்லைங்களா? இதையெல்லாம் இதில் யார் மிருகம்? ஓகேங்களா? அங்கே மனுஷன் இருந்தானா? ஓகேங்களா? இன்னொரு இவ்வளவு மோசமாக நடக்கிற இந்த உலகத்தில் அவங்களும் அவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் மாற்றி எழுதிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விதமான பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு வள்ளலார் இருந்தாருன்னா மாறியிருப்பாருன்னா சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் திருவள்ளுவரும் இந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் சில விஷயங்களை வேறு மாதிரி நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் கல்கட்டா விஷயத்தை சொன்னது ஒரு சின்ன சாம்பிளுக்கு தான். இன்னும் எவ்வளோ தவறு எல்லாம் நடக்குது இல்லைங்களா? அதெல்லாத்துக்குமே அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு மாமிசம், புலால் அப்படிங்கிற விஷயங்கள் அன்னைக்கு அது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதை எழுதினாங்க. ஓகேங்களா? அதை சொல்லி யாரும் நம்மளை ஏதாவது சொல்கிறத நம்ம ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறீங்க? நீங்கள் நாத்திகரா?
நீங்கள் வந்து ஏதோ ஒரு கட்சி மாடலாக, அப்புறம் வந்து நீங்கள் கிறிஸ்டியன் மிஷினாக, இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது நான் எடுத்துக்கவே போகிறது இல்லைங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுட்ருக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நல்லபடியாக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு எதிர்த்துட்டே இருங்க. நான் பாட்டுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் சரின்னு நினைக்கிற விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நான் நிறுத்தவே மாட்டேன். நீ வாயை மூடு, நீ யார் சொல்கிறதுக்கு, ஏன் நான் சொல்லக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்க ஒரு பிரஜை தானே நான், என்ன வாய மூடுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கள, அதே மாதிரி நான் எனக்கு வேண்டப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களை வாய மூடுங்கன்னோட நான் சொல்லலை. ஓகேங்களா? நான் எனக்கு சரின்னு படுற விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒருத்தர் தான் என்னை வாய் மூடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு 1000 பேர் நீங்கள் சொன்னது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது, நீங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது, அப்படி சாமி கும்பிடு இப்படி சாமி கும்பிடுன்னெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விதம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பல பேருக்கு நான் நிம்மதியை தாங்க கொடுத்துட்ருக்கேன். அதனால் உங்கள் ஒருத்தருக்காகலாம் வாய மூடணும்னு அவசியமே இல்லை. நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டுருங்க, அதை பற்றி நான் கவலை படமாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.